வணக்கம். நான் தனலக்ஷ்மி லாஸ்ட் கிளாஸில் டிஆர்பியில் யூனிட் 1 வைரஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து பாக்டீரியா பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாக்டீரியா என்ன, ஃபஸ்ட் ஆன்டிலிவாக் பாக்டீரியா கண்டுபிடிச்சதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா பாக்டீரியோட ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் தென் இன்னைக்கு கிளாஸில் பாக்டீரியா செல் உருவாகிறதுக்கான அந்த பயோ மாலிகுல்ஸை பற்றி தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ ஃபஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். நான் அப்படியே சொல்லியிருந்தேன், பாஸ்பேட், கார்பன் சோர்ஸ், சல்ஃபேட் அண்ட் அமோனியா. இந்த எல்லா மாலிகூல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா இன்க்ளூஷன்ஸ், என்வலப், ஃப்ளஜெல்லா, பைலி, சைட்டோசால் ஆர் சைட்டோபிளாசம், பாலிரைபோசம் அண்ட் நியூக்ளியைட். இது எல்லாத்துடைய உருவாக்கத்துக்கும் நமக்கு யார் தேவை? இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் தேவை. ஸோ பாஸ்பேட் என்ட்ரி ரியாக்ஷன்ஸில் இந்த எல்லா மாலிகூல்ஸும் உள்ளே என்ட்ரி ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூலிங் ரியாக்ஷன். இதெல்லாம் சேர்ந்து எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆக போகுது, ப்ரிகாசராக எப்படி இருக்க போகுது, ஒரு எனர்ஜி உருவாக்குறதுக்கான ஒரு ஃபியூலிங் ஏஜெண்ட்டாக யார் இருக்க போகிறாங்க? இந்த பாஸ்பேட், கார்பன் சோர்ஸ், சல்ஃபேட், அமோனியா. நம்ம இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாஸ்பேட் வந்து என்ட்ரி ரியாக்ஷன்ஸில் உள்ளே வந்துடுச்சு. எங்கே? பாக்டீரியா செல்லுக்குள்ளே. இந்த பாஸ்பேட் கார்பன் சோர்ஸோடு இணைந்து ஒன்றாக சேருதுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பாஸ்பேட் கார்பன் பாண்ட் பண்ணிவிட்டு ப்ரிகாசர் மெட்டபலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சிதிஸ் ப்ரிகாசர் மெட்டபலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெடியூசிங் பவர் எனர்ஜி. இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கார்பனும் பாஸ்பேட்டும் ஒன்றா சேர்ந்து ப்ரிகாசர் மெட்டபலைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் லைக்வைஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டும் அமோனியாவும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு நியூக்ளியோடைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க போகுது. ஸோ ரெடியூசிங் பவர் எனர்ஜி இந்த ஸ்டேஜில் ஃபியூவல் ரியாக்ஷன்ஸில் ப்ரிகாசர் மெட்டபலைட்ஸு ரெடி ஆகுது. ஒன் வேல இந்த ப்ரிகாசர் மெட்டபலைட்ஸு எனக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ், சுகர், அமினோஸ் ப்ரொடியூஸ் பண்ண போயிடுது. ரிமெம்பர் ரைட்? பாஸ்பேட்டு, கார்பன் சோர்ஸு இதெல்லாம் சேர்ந்து அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போயிடுச்சு. அண்ட் அனதர் வே இந்த சல்ஃபேட் அமோனியா எப்படி உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அட் த மெயின் டைம் இந்த NH3 எதுக்கு ஹெல்ப் பண்ணுதா? நியூக்ளியோடைட்ஸ் உருவாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சல்ஃபேட் வந்து அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் கார்பன்ஸும் பாஸ்பேட்டும் லைக் வாட் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் போயிடுது, ஃபேட்டி ஆசிட்ஸுக்கும் கார்பன் போயிடுது. இந்த பாஸ்பேட்டும் இந்த சல்ஃபேட்டும் அமினோ ஆசிட்ஸில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் நைட்ரஜன், இட்ஸ் அ சோர்ஸ் ஃபார் வாட்? நியூக்ளியோடைட்ஸ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அமினோ ஆசிட் சிந்தசைஸ்க்கும் எனக்கு நைட்ரஜன் வேணும், அண்ட் நியூக்ளியோடைட் சிந்தசிஸ்க்கும் எனக்கு நைட்ரஜன் வேணும். அது என்ன ஃபார்மில் இருக்குது? லைக் மாலிகுல் ஃபார்மில். ஸோ அமோனியா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் அமினோ ஆசிட் சிந்தசைஸ் அண்ட் நியூக்ளியோடைட் சிந்தசைஸ். ஸோ இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு பாக்டீரியாக்குள்ளே யார் வருவாங்க? இந்த எல்லா மாலிகுல்ஸும் உள்ளே வரும். பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேட்டி ஆசிட், அதாவது பிளாஸ்மா மேடப் ஆஃப் பாஸ்பேட். அந்த பாஸ்பேட்டு ஃபேட்டி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சுகர், கார்பன் வந்து எனக்கு சுகர் கிடைக்கிது. சல்ஃபேட் யூஸ் பண்ணி எனக்கு அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்டு அதே அமோனியாவை யூஸ் பண்ணி அமினோ ஆசிட்ஸ் உருவாகுது. நியூக்ளியோடைட்ஸ் உருவாக்கிறதுக்கு எனக்கு யார் தேவைப்படுது? பாஸ்பேட்டும் தேவைப்படும். அட் த மெயின் டைம் என்ன தேவைப்படும்? எனக்கு அமோனியாவும் தேவைப்படும். ஸோ என்ட்ரி ரியாக்ஷன், these molecules are important. And then move on to what? Fuel reactionல தான் எனக்கு அந்த ப்ரிகாசர் மெட்டபலைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. பயோசிடிக் ரியாக்ஷன்ஸில் எனக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ், சுகர், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் இது எல்லாமே உருவாகுது. அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல என்ட்ரி ரியாக்ஷன், முதல்ல வினை, உள்ளே நுழையும் வினை. அதுக்கப்புறமா ஃபியூவல் ரியாக்ஷன், மூணாவது பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன். எப்போ அதை பயோசிந்தட்டிக் சொல்லுவோம்? அது ஒரு செல் உருவாக்கத்திற்கான அந்த அடிப்படை பகுதி பொருளை உருவாகுது. யார் பகுதி பொருள்கள்? ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் ஒன்றா சேர்ந்து எனக்கு பிளாஸ்மா வேணும் வரப்போகுது. அண்ட் சுகர் என்ன செய்ய போகுது? சுகர் பிளாஸ்மா செல்வால் உருவாக்க போகுது. ஒரு பாக்டீரியா செல்வால் உருவாக்கத்திற்கு அந்த சுகரை பயன்படுத்திக்க போகுது. அட் த மெயின் டைம் ஒரு பாக்டீரியோட செல்வாலுக்கு பெப்டைட் கிளைக்கான் தேவைப்படுது. ஸோ கிளைக்கான் சொன்னால் குளுக்கோஸ், பெப்டைட் சொன்னால் ப்ரோட்டீனோடைய பார்ட். ஸோ பெப்டைட், 2 அமினோ ஆசிட்ஸ் ஒன்றா சேர்ந்தால் பெப்டைட் சொல்கிறோம். 2 அமினோ ஆசிட் இணைப்பின் மூலம் இணைந்தால் அதுக்கு நம்ம பெப்டைட் சொல்கிறோம்.
ஸோ பெப்டைடும் குளுக்கோஸும் ஒன்றா சேர்ந்து எனக்கு என்ன செல் வால் மட்டும் தரல, அட் த மெயின் டைம் கிளைக்கோ கேலட்ஸ் உருவாவதற்கும் யார் தான் காரணம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பெப்டைடோகிளைக்கான் தான். ஸோ அந்த பெப்டைடோகிளைக்கான் எங்கேருந்து வருது, இந்த பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ் மூலயமா தான் கிடைக்கிது சுகரும் அந்த அமினோ ஆசிட்ஸும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த எனக்கு என்ன கிடச்சிருச்சு, பயோ ரியாக்ஷன்ஸில் அமினோ ஆசிட்ஸ் கிடச்சிருச்சு, நியூக்ளியோடைட்ஸும் கிடச்சிருச்சு. நவ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்வால்வ்ஸ் இன் தி வாட், லிப்பிட் ஃபார்மேஷன். எப்படி லிப்பிட் உருவாகுது, ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலும் ஒன்றா சேர்ந்து எனக்கு லிப்பிட் ஸ்ட்ரக்சரை உருவாக்க போகுது. ஸோ லிப்பிட் ஸ்ட்ரக்சர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா புரோட்டீனோட சேர்ந்து பிளாஸ்மா மெம்பரேனை உருவாக்க போகுது. ஸோ லிப்பிட் combine with the protein and forms the plasma membrane, plasma சவ்வு. அப்போ plasma membrane உருவாக்கத்திற்கான மூலப்பொருள் யாருன்னா lipids plus protein. லிப்பிட் தளப்பொருளும் புரத தளப்பொருளும் ஒன்றாக இணைந்து உருவாகக்கூடிய அந்த சவ்வுக்கு பேர் தான் plasma membrane. It is called as selective permeable membrane. அதாவது செலக்டிவாக தகுதிப்படுத்தி, அதாவது தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பும் யாரை, மூலக்கூறுகளை. ஸோ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் நம்ம யாரை சொல்கிறோன்னா பிளாஸ்மா மெம்பரேனை மட்டும்தான். பட் செல்வால் அப்படி கிடையாது. இட் பர்மிட் எவ்ரி திங், அதாவது செல்வால் பெர்மியபிள் டு தி ஆல் தி மாலிகூல்ஸ், எல்லா மூலக்கூறுகளுமே உள்ளே வந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது செல்வால். கிளியர்? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸில் என்ன கிடைக்குதுன்னு. நான் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசரும் ஒன்றா சேருது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பாலிமரைசேஷன். இந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷனில் எனக்கு லிப்பிட்ஸ் கிடைக்குது. அந்த லிப்பிட்ஸ் குளுக்கோஸோடு சேர்ந்து லிப்போ பாலிசாக்கரைட்ஸாக மாறுது. அந்த லிப்பிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் வந்து லிப்போ ப்ரோட்டீன்ஸாக மாறுது. தட் இஸ் வாட் பெப்டிடோ கிளைக்கானாக மாறுது. ஸோ லிப்பிட்ஸு எப்போ உங்களுக்கு வந்து பெப்டைட் அண்ட் குளுக்கானோடு சேருதோ அப்போது வாட் பெப்டிடோகிளைக்கான் அண்ட் லிப்பிட்ஸ் ஒன்றா சேர்ந்து பிளாஸ்மா மெம்பரேனை உருவாக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ லிப்பிட்ஸ் லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் உருவாக்குது. அண்ட் தென் சுகர்லேருந்து எனக்கு கிளைக்கோஜன் கிடைக்குது. கிளைக்கோஜனை உங்களுக்கு என்ன தெரியும், அனிமல்ஸ் ஸ்டோரேஜ் மாலிகுல் கிளைக்கோஜன் தான். ஸோ இங்கே என்னென்னா மியூரின் உருவாக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த கிளைக்கோஜன் அனிமல்ஸில் ஸ்டோரேஜாக இருக்குது. ஆனால் இதுவே ஒரு பாக்டீரியா செல்லில் ஒரு என்வலப் உருவாக்கத்திற்கான ஒரு முக்கிய பகுதி பொருளாக இருக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோ நல்லா தெரிஞ்சிடுச்சு, எதுலேருந்து எல்லாம் கிடைக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. பாஸ்பேட்டு, கார்பன் சோர்ஸு, சல்ஃபேட் அண்ட் அமோனியா, இவங்க 4 பேரும் இல்லைன்னா ஒரு பாக்டீரியா செல் உருவாக முடியாது. அப்போ இவங்க எல்லாரும் எப்படி ஒன்றா சேரும் போது ப்ரிகர்சர் மெட்டபலைட்ஸ் மூலம் உருவாகணும். அதிலிருந்து நமக்கு பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் மூலமாக ஃபேட்டி ஆசிட்ஸ், சுகரு, அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், இது எல்லாம் எப்படி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ளே இதுக்குள்ளே போகுதுன்னு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடிக்கடி எவல்யூஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த பாக்டீரியாஸ் வாட்டரில் இதெல்லாம் ரெடி ஆகும் அவுட் சைடு. இதெல்லாம் ஒரு பாக்டீரியாஸ்குள்ளே இந்த மாலிகூல்ஸாக உள்ளே போகுதுன்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு உயிரை வரும் சைனோபாக்டீரியா வந்துன்னு சொல்கிறோம்ல, தென் ஆர்கி பாக்டீரியா வந்துன்னு சொல்கிறோமா இல்லையா, இது எல்லாமே அந்த ஓஷன் வாட்டர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அசம்பிள் ஆகி ஒரு பாக்டீரியமாக உருவாகுச்சு, ஒரு புதிய உயிரியாக உருவாகுச்சு. திஸ் வாட் யூனிக் ஃபீச்சர் அபவுட் தி வாட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இதில் உங்களுக்கு 3 ஸ்டெப் கிளியராக புரிஞ்சிருக்கும். என்ட்ரி ரியாக்ஷன், ஃபியூவல் ரியாக்ஷன், பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன், பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ மாறி இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்றா சேர்ந்து ஒரு பாக்டீரியா செல் உருவாக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்க போகுது. அப்போது லிப்பிட் என்ன பண்ண போகுது, எனக்கு இப்போது லிப்போ பாலிசாக்கரைட்ஸாக மாறப்போகுது. லிப்போ பாலிசாக்கரைட்ஸ், தட் இஸ் வாட் லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் என்வலப் அவுட்டர் ஷீத் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போது கிளைக்கோகேலைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. மியூரின் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பொருள். ஸோ இதுலேருந்து எனக்கு கிடைக்கிது லிப்போ பாலிசாக்கரைட்ஸும் அண்ட் தென் சுகரும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கிறது தான் மியூரின். இந்த மியூரின் வந்து ஒரு செல்வாளுக்கு மட்டும் ஒரு பகுதி பொருளாக இல்லை, தட் த மீன் டைம் வாட் ஃப்ளஜெல்லாம் அரைஸ் ஆகிறதும் அதனால தான். கிளியர்? ஸோ என்வலப்பில் இருந்து எனக்கு அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் சொல்கிறோமா இல்லையா, அந்த பிளாஸ்மா மெம்பரேன்லேருந்து அரைஸ் ஆகிறது யார், ஃப்ளஜெல்லா. என்வலப்பு சொல்லிட்டோன்னா அதில் வந்து உங்களுக்கு அவுட்டர் லேயர் இருக்குது, செல் வால் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. அப்போ அவுட்டர் லேயர், செல் வால்,
பிளாஸ்மா. இது 3 உருவாவதற்கு எனக்கு யார் தேவைப்படுது? லிப்போபாலிசாக்கரைட், கிளைகோஜன் அண்ட் மியூரின். ஸோ இந்த 3மே எனக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், ஃபேட்டி ஆசிட்ஸ், சுகர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அமினோ ஆசிட்ஸில் எனக்கு எனக்கு மியூரின் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் கிளியர்லி? ஸோ அமினோ ஆசிட்ஸ் பவர்ட் பெப்டிடோ கிளைக்கான் நான் சொல்கிறேன்னா இல்லையா? அப்போ பெப்டைட் யார்? அமினோ ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ், சுகர், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்குதா? என்வலப் கிடைக்குது. அப்போ இன்க்ளூஷன் பாடிக்கு எனக்கு யார் மட்டும் இருந்தால் போதும்? லிப்பிட் மட்டும் இருந்தால் போதும். வேறஸ் இந்த டயக்ராம் பாருங்கள், லிப்போபாலிசாக்கரைட்ஸ்க்கு எனக்கு யார் தேவைப்படுறாங்களா? லிப்போபாலிசாக்கரைட்ஸ் எனக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து கிடைக்கிது. அந்த லிப்போபாலிசாக்கரைட்ஸ்க்கு என்வலப் ஃபார்ம் ஆன ஹெல்ப் பண்ணுது. கிளைகோஜனும் என்வலப் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மியூரின் இட்ஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் வாட்? லைக் ஏ சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். மியூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் தி அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சுகர். அதுவும் என்வலப் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் அமினோ ஆசிட்ஸ் வந்து மியூரின் ஃபார்மேட் ஹெல்ப் பண்ணலை, ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு அமினோ ஆசிட்ஸ் தேவை. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எங்கள் ஃப்ளஜெல்லா ஃபார்மேஷனுக்கு எனக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது, பைலிக்கும் எனக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. இது க்ளீனாக தெரிஞ்சிட்டா எக்ஸாமில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். ஸோ லிப்பிட்ஸ் இது இன்க்ளூஷன் பாடிக்கு லிப்பிட்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது as well as what? Glycogen. So inclusion bodies it's formed from the what? Like glycogen. And lipids எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? envelope formationக்கு. Lipopolysaccharides envelope formation. Glycogen it is for inclusion body. Murin for the flagella formation as well as the envelope. And protein பைலிக்கு தேவைப்படுது, ஃப்ளஜெல்லா ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது, என்வலப்புக்கும் தேவைப்படுது. அண்ட் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ மாலிகூலுக்கு பயன்படுது. பிகாஸ் நோ டிஎன்ஏ. ப்ரோட்டீன் டிஎன்ஏக்கு தேவையில்லை, பட் ப்ரோட்டீன் ஆர்என்ஏக்கு தேவை. ஆர்என்ஏல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுதா இல்லையா? ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கும் எனக்கு யார் தேவைப்படும்? ப்ரிகாசராக எனக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. கிளியர்? ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி என்ட்ரி ரியாக்ஷன், fuel reaction, biosynthetic reaction, polymerization reaction, and then what? Assembly reaction. Assembly reaction தான் entire bacterial cell உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஜஸ்ட் இமேஜின், நம்ம நினைக்கிறோம் ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ ஒரு பாக்டீரியாவோ உருவாகுதுன்னா ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஸோ இது எல்லாமே எதில் நம்ம கிடைக்குது? இட்ஸ் லெஃப்ட் ஃப்ரம் தி கெமிக்கல் காம்பவுண்ட், சாரி வாட் மாலிகூல்ஸ். நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வித்தவுட் எலிமெண்ட்ஸ், without elements there is no structural in the body system. நம்ம போனாக இருக்கட்டும், நம்மளுடைய மசில்ஸாக இருக்கட்டும், ஈவன் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன தேவை? கண்டிப்பாக இந்த லிப்பிட்ஸ், கிளைகோஜன், மியூரின். ஹியூமனை பொறுத்த வரைக்கும் லிப்பிட்ஸ் தேவை. தென் வாட்? குளுக்கோஸ் தேவை. செல்வால் ஹியூமன் கிடையாது, பட் ப்ளஸ் மெம்பருக்கு என்ன தேவை? கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் தேவை. பட் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது என்னது? பாக்டீரியா. பட் யூ ஹேவ் டு நோ, ஒரு பாக்டீரியாவுக்கும் ஒரு அனிமலுக்கும் அதோடைய செல் ஃபார்மேஷனுக்கு சிந்தசைஸ்க்கு மாலிகூல்ஸ் தேவைன்றது அடிப்படையான விஷயம். இந்த பயோ மாலிகூல்ஸ், இந்த பாஸ்பேட், கார்பன், சல்ஃபேட், இந்த அமோனியா, இது பாக்டீரியாவுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் தேவை. இது நமக்கு மட்டும் இல்லை, மற்ற அனிமலுக்கும் தேவை, பிளான்ஸுக்கும் தேவை. இவங்க இல்லாமல் செல்வால் கிடையாது, பிளாஸ்மா மெம்பரின் கிடையாது, உங்களுக்கு சைட்டோஸ் பிளாசமும் இல்லை, ஈவன் நியூக்ளியஸும் கிடையாது. எல்லா உயிரினத்துக்கும் கண்டிப்பாக இது தேவை. பட் வைரஸ் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ப்ரோட்டீனும் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் இருந்தாலே போதும் அந்த வைரஸ் உருவாக்கத்திற்கு. கிளியர்? ஸோ இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? ஒரு பாக்டீரியல் செல்ஸ் ஆகிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்படி? அந்த மாலிகூல்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு உங்களுக்கு டவுட்டே வராது. எப்படி உங்களுக்கு என்வலப்னா இதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்க. செல் வால், அவுட்டர் லேயர், செல் வால், பிளாஸ்மா இதெல்லாம் சேர்ந்தது தான் என்வலப்னு தெரியும். அது உருவாக்கத்திற்கு எனக்கு லிப்பிடு தேவைன்னு உங்களுக்கு தெரியும். லிப்பிடு, லிப்போ பாலிசாக்கரைட்ஸ், கிளைகோஜன், மியூரின், ப்ரோட்டீன் இவங்க எல்லாம் இருந்தாலும் இந்த என்வலப் வரணுன்றது உங்களுக்கு தெளிவாக இப்போ தெரியும். அந்த நியூக்ளியாய்டு வர்றதுக்கு எனக்கு யார் தேவை? DNA and RNA. பட் RNA வரத்துக்கு எனக்கு ப்ரோட்டீனும் சேர்ந்து தேவைப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்னா தட்ஸ் இட். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? செல் வால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். கிளியர்? ஸோ பாக்டீரியங்களின் செல் சுவர் கடினமானது, ரொம்ப முக்கியமானது.
பாக்டீரியல் செல் சுவர் கடினமானது. இது செல்லிற்கு வடிவத்தை மட்டும் தரவில்லை, பாதுகாப்பையும் சேர்த்து அளிக்கிறது. பாக்டீரியங்களின் செல் சுவர் மிகவும் சிக்கலான அமைப்புடையது. இந்த பிக்சரில் பாருங்கள், யூ கேன் see இதெல்லாம் பாஸ்போலிபிட். நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரில் மேலே ஹெட்டு, கீழே டெய்லு, அதாவது ஒரு சிங்கிள் பாஸ்போல் இது வந்து லிப்பிட். இட்ஸ் நாட் ஏ பாஸ்போலிபிட் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இந்த லிப்பிட் மாலிகூல்ஸில் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கும், அப்போ தான் நமக்கு அதுக்கு பேர் கொடுப்போம் பாஸ்போலிபிட். ஜெனரலாக ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும், பாஸ்போலிபிட் லேயர் இருக்கும். இந்த பாஸ்போலிபிட் லேயரில் முக்கியமாக பாக்டீரியாக்கு நம்ம கொடுக்குற பேர் பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைட், ரொம்ப முக்கியம். ஆல்சோ கால்ட் அஸ் வாட், மியூரின். கிளியர்? இந்த இங்கே நம்ம கொடுக்குற பேர் வந்து பார்த்திங்கன்னா, இது செல் சுவருக்கு. பிளாஸ்மா மெம்ப்ரேன் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், பாஸ்போலிபிட் பைலேயர். பாஸ்போலிபிட் பைலேயர் இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி ஆர்கானிசம். பட் செல் வாலில் வந்து ரொம்ப யூனிக் ஃபீச்சர் என்னென்னா பெப்டிடோகிளைகான். செல் வால் ஆஃப் தி பேட் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் அல்லது மியூகோபெப்டைடுகளால் ஆனது. இங்கே பாருங்கள் பிளாஸ்மா மெம்ப்ரேன், அதுக்கு மேலே பாருங்கள் செல் வால். பெப்டிடோகிளைகான் தட் இஸ் வாட், பெப்டைட். இதெல்லாம் அமினோ ஆசிட், இதெல்லாம் அமினோ ஆசிட். இந்த லிங்கேஜ் செயின் பாருங்கள், ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ், இந்த நடுவில் இருக்கிறது குளுக்கோஸ். ஒரு பார்ட்டு பெப்டைட், அனதர் பார்ட்டு குளுக்கோஸ். ஸோ ஜாயின் டுகெதர் பை தி பாண்ட். இந்த பாண்ட் சொல்லும்போது அந்த பிணைப்பு, இந்த பிணைப்பு இணைக்கப்பட்டுள்ளது. இது அது பெப்டிடோகிளைகான். இப்போ இந்த பெப்டிடோகிளைகானும் லிப்போப்ரோட்டீனும் ஜாயிண்ட்டாக இருக்குது. டயக்ராம் நல்லா பாருங்கள். இந்த பகுதிக்கு பேர் பெரிஃப்ளாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லேயருக்கு மேலே பாருங்கள் லிப்போப்ரோட்டீன், அதாவது லிப்பிட் மாலிகூல்ஸும் ப்ரோட்டீனும் மட்டுமே இருக்குது. இது எல்லாமே லிப்பிட் மாலிகூல்ஸ் அண்ட் தி ப்ரோட்டீன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட், ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் தான் நம்ம யூனிக் பேராக கொடுக்குற போரின். போரின்னா ஒன்றும் இல்லை, அது ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் தான் சேனல் மாதிரி ஆக்ட் ஆகி பார்ட்டிகல்ஸ் உள்ளே போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ லிப்போப்ரோட்டீன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால அது நம்ம கொடுக்க பேர் லிப்போப்ரோட்டீன்ஸ். ஒரு லிப்பிட்ஸு, ஒரு ப்ரோட்டீன்ஸு. இது பாருங்கள், இது லிப்பிட். இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி வாட், லிப்பிட்ஸ் இஸ் அட்டாச்ட் வித் தி வாட், பெப்டிடோகிளைகான். ஸோ லிப்போப்ரோட்டீன் அவுட்டர் மெம்ப்ரேன். அதில் யார் இருக்காங்களா, ப்ரோட்டீன் இருக்குது. போரின் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். ஓகே, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் இருக்குது. ஸோ லிப்போப்ரோட்டீன். கிளியர்? லிப்பிட்ஸ் என்ன சொல்லுவோம், ஹெட் கிளிசரால் அண்ட் டெய்ல் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ 2 ஃபேட்டி ஆசிட்ஸும் 1 கிளிசராலும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம கொடுக்குற பேர் தான் என்னதா, லிப்பிட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் வாட், மெம்பரேனுக்கு நம்ம கொடுக்குறது பாஸ்போ லிப்பிட் பைலேயர். ஏன்னா பிளாஸ்மா மெம்பரேனில் 2 செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு லிப்பிட் லேயர், இது ஒரு செட்டு லிப்பிட் லேயர். டோட்டலி 2 லிப்பிட் லேயர் இருக்குது. அதனால் பை லிப்பிட், அதோட ஹெட்டில் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ பாஸ்போ லிப்பிட் பை லேயர். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ரீஜன் நம்ம கொடுக்க பேர் தான் என்னதா, லிப்போபாலிசாக்ரைட்ஸ். இங்கே இருக்கிறது, அதாவது பெப்டிடோகிளைகான் பக்கத்தில் இருக்கிறது லிப்போப்ரோட்டீன். அவுட்டர் வெளியே உங்களுக்கு இருக்கிறது பேர் லிப்போபாலிசாக்ரைட். ஸோ திஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன். செல் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிபிட் அண்ட் செல் வால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். ஸோ இதை மறக்கக்கூடாது. அசிட்டிக் குளுக்கோசமைன் ஒரு என்எஸ்டிஎல் மியூராமிக் அல்லது 4 or 5 அமினோ ஆசிட்ஸ் கொண்ட பெப்டைட் செயின். ஸோ இதுதான் நமக்கு என்ன மேடாக இருக்குதுன்னு சொன்னோன்னா, இந்த என் அசிட்டில் குளுக்கோசமைன், என் அசிட்டில் மியூரலைன். அண்ட் பாக்டீரியாக்களின் செல் சுவர் போரின் பாலிபெப்டைடில் மிகுந்து காணப்படுகின்றன. ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு பாக்டீரியா செல்வால் வந்து அசிட்டில் என் குளுக்கோசமைன் இருக்குதுன்னு சொல்கிறோமோ, என் அசிட்டில் குளுக்கோசமைன், என் அசிட்டில் மியூராமிக் அமிலம், இதுதான் பாக்டீரியா செல்வாலுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற போது அதில் யார் இருக்காங்களா, போரினும் இருக்குது. ஸோ போரின் இதுக்கு இட்ஸ் லைக் ஏ சேனல் மாதிரி ஆக்ட் ஆகி மாலிகுல்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது மாலிகுல் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம சொல்கிறோம். பாக்டீரியாக்களின் செல் சுவரில் போரின் பாலிபெப்டைடுகள் மிகுந்து காணப்படுகின்றன. என்ன அர்த்தம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், போரின் இட்ஸ் எ ப்ரோட்டீன். அது ஒரு பாலிபெப்டைட் ப்ரோட்டீன். அதுதான் மாலிகுல்ஸை கரைஞ்சி சைட்டோபிளாசமில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது.
கிளியர்? சைட்டோல் அதாவது செல் வால்லேருந்து பிளாஸ்மா மெம்பரேன் போயிட்டு தென் பிளாஸ்மா மெம்பரேன்லேருந்து இங்கே போக போதா சைட்டோபிளாஸ்குள்ளே போகணும். அப்போ அது ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா போரின். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அவுட்டர் மெம்பரேன், பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அண்ட் இன்னர் மெம்பரேன். ஸோ திஸ் இஸ் வாட் we discussed about general structure. இங்கே பாருங்கள், இன்அசிடைல் குளுக்கோசமைன், இன்அசிடைல் மியூரமிக் ஆசிட், இது ரெண்டுமே மாற்றி மாற்றி இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் வாட் பென்டைல் கிளைசின். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம்? இன்அசிடைல் குளுக்கோசமைன். பிளாஸ்மா சவ்வு இவெல்லாம் நம்ம பார்த்தது என்ன? செல் வால். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். அதோட மூலக்கூறு என்னன்னு பார்த்தோம்? இன்அசிடைல் குளுக்கோசமைன். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். தென் பிளாஸ்மா சவ்வு லிப்போ புரதத்தால் ஆனது. வாட் இஸ் தட்? லிப்போ புரதம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு சொன்னதான் லிப்போ லிப்பிட்ஸ், புரதம் புரோட்டீன். இந்த லிப்போ புரதத்தால் ஆன பிளாஸ்மா சவ்வு தான் செலக்ட் பண்ண போகுது. இது வரைக்கும் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லா பொருளும் கரைஞ்சி உள்ளே அனுப்புது. பாக்டீரியோட செல்வால் சொன்னோமா இல்லையா? அது போரின்னு சொன்னோம். அந்த போரின்ஸ் எங்கே இருக்குது? பாக்டீரியா செல்வாலில் இருக்குது நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிடும். ஆனால் எனக்கு எல்லா மூலக்கூறும் வேண்டாம். சில மூலக்கூறு வந்தால் பார்த்தீங்கன்னா எல்லா மூலக்கூறு உள்ளே போனால் என்ன உங்களுக்கு அதோடைய சேச்சுரேஷன் கண்டிஷனில் அந்த சைட் இருக்க முடியாது. என் பாடிக்கு அதாவது ஹையர் டு தி லோயர் கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கம்மியான இடத்துக்கு போகணும். ஸோ கம்மியான உங்களுக்கு மட்டும்தான் உள்ளே போகும், அதிகமான உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதிகமாக இருக்கிற உங்களுக்கு உள்ளே இருந்தால் அது வெளியே வரும். இதான் நடக்கும். இதை ரெகுலேட் பண்ணது யாருன்னா பிளாஸ்மா சவ்வு. கிளியர்? ஸோ பிளாஸ்மா சவ்வு லிப்போ புரதத்தால் ஆனது. இது சிறிய மூலக்கூறுகள் அயனிகள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறிய மூலக்கூறுகள் அயான்ஸ் உள்ளே போகிறது, அந்த வெளியேற்று எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது யார்? பிளாஸ்மா சவ்வு. ஸோ நமக்கு கொடுக்குற பேர் என்னது? செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ ரொம்ப முக்கியம். இட்ஸ் கால்ட் செலக்டிவ் மெம்பரேன் பிகாஸ் இட் ஆல் சர்டன் சப்ஸ் ஓன்லி கெட் இன் டு தி சைட்டோபிளாசம். உங்களுக்காக ஒரு பிக்சர் இங்கே கொடுத்துருக்கு. அந்த பிக்சரை பாருங்கள். பாஸ்போலிபிட் ஃப்ரம் ஆர்கியே, அதாவது பிரிமேட்டிவ் பாக்டீரியாவில் பாஸ்போலிபிட் லேயர் எப்படி இருக்கும்? ஃபைட்டானில் சைட் செயினாக இருக்கும். More side chains are present in the archaebacteria. See, this is what eubacteria. அப்போ archaebacteriaல phospholipid from phytanyl side chains are present. Phytanyl side chains are present. அதோடு சேர்த்து ether. See this one? Ether linkage will be present. But you can see this another diagram. இந்த cursor மூவாறு இடத்துல பாருங்கள். Phospholipid from bacteria and eukaryotic. So most of the எல்லா ஆர்கிபாக்டீரியாவுக்குமே பாஸ்போலிபிட் லேயர் அதாவது பிளாஸ்மா சவ்வு பைட்டானியல் சைட் செயின் இருக்கும். ஓகே, சைட் செயின் இருக்கும். பட் பாக்டீரியா அது யூக்கரியாட்டுக்கு பாஸ்போலிபிட்ல சைட் செயின் கிடையாது. This is the unique feature of the plasma membrane in the archaea and eubacteria. And இந்த இடத்துல பாருங்கள் லிங்கேஜ் ஆசிட்டிஸ் என்ன இருக்குது? ஈத்தர் லிங்கேஜ். ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னா CO பாண்ட் பாஸ்பேட் பாண்டு இருக்குது. வாட் இஸ் தட்? கிளிசரால். திஸ் இஸ் வாட்? கிளிசரால். திஸ் இஸ் ஃபார் ஈத்தர் லிங்கேஜ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈத்தர் லிங்கேஜ். அண்ட் ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட்? கிளிசரால். அண்ட் திஸ் இஸ் வாட்? பாஸ்பேட். ஸோ ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி கிளிசரால், பாஸ்பேட் அண்ட் தென் வாட்? லீத்தர் லிங்கேஜ். இந்த 3 லிங்கேஜும் அந்த பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கணும். வெட்ஸ் ஆர்கிபாக்டீரியா ஆர் யூபாக்டீரியா ஆர் யூபாக்டீரியா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்கணும். அண்ட் சி திஸ் பிலோ தி பிக்சர். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? லிப்போ புரதத்தால் ஆனது. லைக் சைட் செயின் கிடையாது யாருக்கு? யூக்கரியாட்டுக்கு பாக்டீரியா கிடையாது. ஆர்கிபாக்டீரியாவுக்கு சைட் செயின் இருக்குது. அது தவிர மீதி எல்லாம் சேம் ஆசிட்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. அண்ட் பாஸ்போலிபிட் பைலேயர் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா, பாஸ்போலிபிட் பைலேயர் ஃப்ரம் ஆர்கிபாக்டீரியா. பாருங்கள் சைட் செயின் எல்லாத்துலேயுமே இருக்குது, இல்லை சைட் செயினே கிடையாது. ஸோ இந்த எபிசோடில் பாக்டீரியா பற்றி பார்த்துருக்கோம். அதாவது பாக்டீரியாவுடைய செல் வால்னா என்ன? பாக்டீரியாவுடைய செல் வால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் அண்ட் மியூரின் பற்றி பார்த்துருக்கோம். பாக்டீரியாவோட செல் வால் வந்து மேட் அப் ஆஃப் N-அசிடைல் குளுக்கோசமைன்றதை பார்த்துருக்கோம்.
பாக்டீரியா செல் உருவாவதற்கு அது எத்தனை ஸ்டெப்பில் வருது. நாட் ஓன்லி பாக்டீரியா செல் வால், பாக்டீரியாத்தோட எல்லா காம்பவுண்ட்ஸும் உருவாகணும்னா அதுக்கு என்ன தேவை? பயோமாலிகூல்ஸ் தேவை. யார் அந்த பயோமாலிகூல்ஸ்? பாஸ்பேட், சல்ஃபேட், கார்பன் சோர்ஸ், அமோனியா. இதை எப்போவுமே மறக்காதீங்க. இது இல்லைன்னா பாக்டீரியாவோட காம்பவுண்ட்ஸ் மட்டும் கிடையாது, வேறு எந்த அரசு காம்பவுண்ட் பயோ மேக்ரோமாலிகல்ஸே உருவாக முடியாதுன்றதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதிலிருந்து தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கா, ஒரு பாலிமரைசேஷன் மூலயமா பயோ மேக்ரோமாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பைலி, என்வலப், இன்க்ளூஷன், nucleic acid, that is what nucleotides, and then what ribosome proteins எல்லாமே உங்களுக்கு இதில் தான் உருவாகி இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது தவிர பிளாஸ்மா சவ்வுடைய உருவாக்கும். ஒரு பிளாஸ்மா சவ்வு அதனுடைய அமைப்பினால் எப்படி இருக்கும், ஒரு ஆர்கி பேக்டீரியாவுக்கு பிளாஸ்மா சவ்வு எப்படி இருக்குது, ஒரு யூ பேக்டீரியாவுக்கு பிளாஸ்மா சவ்வு எப்படி இருக்குது, பிளாஸ்மா சவ்வு உருவாக்குறதுக்கு லிப்போ புரதம் ரொம்ப முக்கியன்றது பார்த்தோம். அந்த லிப்போ புரதத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அதில் ஒரு ஈத்தர் லிங்கேஜ் இணைப்பு இருக்கும், கிளிசரால் இருக்குது, அண்ட் தென் பாஸ்பேட். இதெல்லாம் இணைந்த ஒரு பகுதி தான் பிளாஸ்மா மெம்பரேன். மறந்துடாதீங்க, ஒரு பிளாஸ்மா மெம்பரேனில் சைட் செயின் இருக்குது. அதில் ஆர்கி பாக்டீரியா சைட் செயின் இல்லை, யாருக்கு? பாக்டீரியா கிடையாது. அதர் யூகேரியாட்ஸ் எதுக்குமே சைட் செயின் கிடையாது. இதுவும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த சுவாசித்தல் நிகழ்ச்சி வலசை மாற்றங்களை பொழுது ஆக்சிஜனேற்றத்தில், அதாவது சுவாச நிகழ்வு சங்கிலி தொடரில் பங்கு பெறும் நொதிகளும் ஒளிச்சேர்க்கையின் ஈடுபடும் நொதிகளும் பிளாஸ்மா சவ்வில் அமைந்துள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கான வலசை பொருட்களின் ஆக்சிஜனேற்றம். உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னா, பாக்டீரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. பாக்டீரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. நமக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அதர் பிளான்ஸுக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, பட் பாக்டீரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஹியூமன் பாடியில் ஆர்பிசி செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஸோ அப்போ மைட்டோகாண்ட்ரியாலாம் ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது. ரெஸ்பிரேட் பண்ணனா எனர்ஜி கிடையாது. அப்போ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சுவாச நிகழ்வுக்கான ப்ரோட்டீன் செயின், சங்கிலி தொடர்ந்து ஒன் நத்திங், இட்ஸ் ஏ ப்ரோட்டீன் செயின். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்குது. பாக்டீரியாவுக்கு இதுதான் யூனிக் ஃபீச்சர். நமக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் மெம்பரேனில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் செயின் சங்கிலி தொடர் சொல்கிறோம்ல, அது இப்போ எங்கே இருக்குன்னா ஒரு பாக்டீரியாவுக்கு பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்குது. திஸ் இஸ் தி யூனிக் அண்ட் எவல்யூஷனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மைட்டோகாண்ட்ரியா வரணுமா இல்லையா, அதுக்கான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஸோ சுவாச நிகழ்வு எங்கே நடைபெறுது? பாக்டீரியாவில், பிளாஸ்மா மெம்பரேனில். ரெஸ்பிரேஷன் மூலம் 80% உருவாக்க நடைபெறுது எங்கன்னா பாக்டீரியாவில் தான். ஏன்னா ஆக்சிஜனேற்றத்துக்கான ஒரு சங்கிலி தொடர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் இருக்கிறது எங்கே? பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒளிச்சிக்கிரி மூலயமாக சைனோபாக்டீரியா எல்லாமே உங்களுக்கு உணவை உற்பத்தி செய்யுது. ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் we will discuss about other parts like ரைபோசோம்ஸ் மற்ற எல்லா பார்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.